பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 60வது அதிகாரம் 15வது வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் நம்மளை புகழணும், எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நம்மளை ஏற்றுக்கொள்ளணும், அப்படித்தான் நம்மளும் நினைக்கிறோம். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன், எல்லாரும் அப்படித்தான் நினைப்போம். ஆனால் காலத்தின் கட்டாயம், சூழ்நிலைகள், நம்ம கடந்து போற அந்த பாதை நெகிழப்படுகிற, கைவிடப்படுகிற, ஒருவரும் கடந்து நடவாதமாயிருந்தாய். எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் கடந்து போயிருக்கிறீங்க தெரியல. நான் கடந்து போயிருக்கிறேன். ஒருவரும் கடந்து நடவாதமாயிருந்தார். அப்படி என்றால் யாருமே உதவி செய்ய முடியாது. போராட்டத்தில் இருக்கிறேன், என்ன கஷ்டம், இதுக்கு யார் உதவி செய்வார்? ஆண்டவர் இயேசுவை தெரியாத ஒரு மார்க்கத்தில் இருந்தேன். நான் என் மனைவியும் மிகுந்த கடினமான சூழ்நிலையில் எத்தனையோ பிசாசனுடைய போராட்டங்கள்ல கடந்து போய் கொண்டிருந்தோம். ஒருவரும் கடந்து நடவாதமா இருந்தோம். யாருமே ஹெல்ப் பண்ண முடியல. குடும்பம் ஹெல்ப் பண்ண முடியல, நண்பர்கள் ஹெல்ப் பண்ண முடியல, யாருமே ஹெல்ப் பண்ண முடியல. நான் இருந்த பக்தி மார்க்கத்தில் இருந்த குருக்களை அணிகளை யாரும் ஹெல்ப் பண்ண முடியல. ஒருவர் கடந்து வந்தார், ஒருவர் கடந்து வந்தார், இயேசு கடந்து வந்தார். நீ நெகிழப்பட்டிருக்கிற, கைவிடப்பட்டிருக்கிற, ஒருவரும் கடந்து நடவாதமா இருக்கிற, ஆனா உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறை மகிழ்ச்சியா இருக்கும்படியா உன்னை வைப்பேன்னு வந்தார். ஏசாயா 60:15 இந்த வசனத்தில் இருக்கிற அந்த ஆண்டவர் கடந்து வந்தார். அவருடைய ஒரு தொடுதல் எங்க வாழ்க்கையை மாத்தியது, வாழ வைத்தது, பிள்ளையை கொடுத்தது. இன்றைக்கு தேவனுக்கு மகிமையாய் மாட்சிமையாய் தலைமுறை தலைமுறையாய் இருக்கிற, மகிழ்ச்சியா இருக்கிற அந்த பாதையில் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதை அனுபவித்தது நிமித்தம் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க நெகிழவிடப்பட்டு இருக்கிறீங்களா? கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா? ஒருவரும் கடந்து நடவாதமா இருக்கிறீங்களா? சீந்துவார் யாருமே இல்லை, உதவி செய்வார் யாருமே இல்லை, என்னை தூக்கி நிறுத்துவார் யாருமே இல்லை, என்னை கைடு பண்ண யாருமே இல்லை, என்னை நடத்த யாருமே இல்லை. அப்படி தவித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற, ஒருவர் இருக்கிறார், ஒருவர் இருக்கிறார். நீங்க தாயின் கருவில் உருவாகும் முன்பே உங்களை அறிந்தவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். இஸ்ரவேலே, நானே உன்னை அழைத்தேன்னு சொல்ல என் ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களை தொட்டு விட்டால், அவர் உங்க வாழ்க்கையில கடந்து வந்து விட்டால், நீங்க இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுப்பீர்கள் என்றால், அந்த ஏசப்பாவுக்கு உங்க இருதயத்தில் இடம் கொடுப்பீங்கன்னா அவர் உங்களை என்ன தெரியுங்களா செய்வார்? உங்களை நித்திய மாட்சிமையாகவோ தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாய் வைப்பாருங்க. நான் உறுதியா சொல்லுகிறேன், என் வாழ்க்கையின் 25 ஆண்டு கால இயேசுவோடு நடக்கிற அனுபவத்தில் சொல்லுகிறேன், உங்களை மாட்சிமையாக வைப்பார், உங்களை உயர்த்தி வைப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். தலைமுறை தலைமுறையாய் தேவனுக்கு பிரியமாய் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு குடும்பமாய் ஆண்டவர் வைப்பார். அந்த அபிஷேகம் உங்களை தொடுவதாக, அந்த ஆசீர்வாதம் உங்களை தொடுவதாக. ஏசப்பா, இன்றைக்கு கண்ணீரோடு கவலையோடு கைவிடப்பட்ட நிலைமையில நான் வாழ்வேனா சாவேனா, நான் யார் என்ன வாழ வைப்பாங்க, சாவு சீக்கிரம் வராதான் என்று கதறிக்கொண்டிருக்கிற எந்த மகனாய் மகளாய் இருந்தாலும் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிற அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து அந்த வடிந்தோடுகிற ரத்தம் அவர்கள் மேல கடந்து வரும்படியா, அந்த கல்வாரியின் அன்பு, கல்வாரியின் சிநேகம் அவர்களை தொடும்படியா ஜெபிக்கிறேன். அந்த கல்வாரியின் சிநேகம் அவர்களை மூடிக்கொள்வதாக. ஆண்டவரே, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த மகனை மகளை தேவ பிரசன்னம் இப்பொழுதே சூழ்வதாக, தெய்வீக வல்லமை அவர்களை ஆட்கொள்வதாக. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தவித்து தவித்து தவிப்போடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது தேவ சமாதானம் வருவதாக, தேவ சமாதானம் வருவதாக. இயேசு உங்க இருதயத்தில் கடந்து வருகிறார். சொல்லுங்க, ஏசப்பா, இருதயத்தில் கடந்து வாங்க, இருதயத்தில் இடம் கொடுக்கிற இந்த வார்த்தையை சொல்லவே உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் புரண்டோடி வரும், கண்ணீர் புரண்டோடி வரும். அது தேவ பிரசன்னம் உங்களை ஆட்கொள்வதற்கு ஒரு அடையாள. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் உங்க வல்லமைக்குள் கொண்டு வருகிற ஆண்டவரே, நான் நெகிழப்பட்டு இருக்கிற, கைவிடப்பட்டு இருக்கிற, ஒருவரும் கடந்து நடவாதமா இருக்கிற, என்னை யாருமே கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க. உங்களை தொடும்படியா இயேசு கடந்து வந்திருக்கிறார். ஏசப்பா கடந்து வந்திருக்கிறார். உங்களை நிரப்புகிற அந்த ஏசப்பா அவருடைய பிரசன்னம் உங்களை பாதுகாக்குங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் ஆண்டவர் மாட்சிமையாக, நான் சொல்லுகிற இந்த வசனத்தின்படி உங்களை நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாய் வைப்பார்.
கவலையே படாதீங்க. அப்பா கரம் உங்களோடு இருக்கிறது. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களால் முடிந்தால் ஒரு வேதாகமத்தை வாங்கி ஏசாயா 60:15 வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்களை வாசிங்க. உங்க பக்கத்தில் இருக்கிற திருச்சபைக்கு கடந்து போங்க. இயேசு உங்க வாழ்க்கையில வந்திருக்கார். உங்களை பலப்படுத்துவார். நீங்க கைவிடப்பட்டவங்கள, தோத்து போனவங்கள, சாவுக்கு நேரா போகவில்லை, வாழும்படி அழைக்கப்பட்டவங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன் குறித்திருக்கிற நாள் வரை இந்த பூமியில கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமா நடத்துவாருங்க. கர்த்தர் கரம் உங்களோடு இருக்கோ. தேவ மகிமை உங்களை நிரப்போ. God bless you. God bless you.